பெருசா பேட்டிங் ஃபெயிலியர் ஆனது 2 பேர் எதிர்பார்க்கப்பட்டவங்க. ஒன்னு சாய் சுதர்சன், ஒன்னு கருண் நாயர். அடிச்சா 6 அடிப்பான், இல்லாட்டி இப்படி வந்து விட்டு கொடுத்து வந்துருவான். மேபி கருண் நாயர் ஒரு 1 டவுன் கம்மியா விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆப்வியஸா பண்ணிட்ட நம்ம தொட முடியாது. சாய் சுதர்ஷனுக்கு அதான் ரோல்னு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்வாப் பண்ண சான்ஸ் இல்லை. சாய் சுதர்ஷனை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஆனா ரெண்டு அவுட்டுமே பேட்ச்ல போட்டதுனால நடந்தது. அதை நோட் பண்ணீங்களா? பேட்ச்ல ஒரு அவுட் இருக்கும், பின்னாடி கேட்ச், கீப்பர் கேட்ச். இது வந்து அது பென் ஸ்டோக்ஸ் செட் பண்ணி எடுப்பாரு. அது பாத்தீங்களா செட்டிங். அது அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வந்து நவுத்தர், நீங்க நில்லே நான் போடுவேன், அவன் ஃபிளிக் ஆடுவான், கையில விழுனார். அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு சாய் அந்த மாதிரி டேர்ம் பண்றாங்க. லெஃப்ட் சைடுல ட்ராப் பண்ணி எடுத்துறாங்க. எய்தர் ஷார்ட் ஃபைன் லெக்கா இருக்கட்டும், இல்ல க்ளோஸ் கவர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒன்னும் சொல்ல போனா நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னா சாய்க்கு மேபி ஒரு ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குமோ, ஒரு பவுன்சர்ல இது பண்ணுவாங்களோ. ஆக்சுவலா ஷார்ட் பால் வீக்னஸ் நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஜெய்ஸ்வாலை வந்து டேர்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அடி பொழந்துகிட்டு இருக்கும் போது எந்த இங்கிலாந்து பவுலருமே அவருக்கு ஓவர் த விக்கெட்ல வரல. எல்லாருமே இந்த சைட்ல இருந்தே போட்டுட்டு இருந்தாங்க, ரைட் ஆம் ஓவர்லயே போட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஜாலியா ஆடிந்தாரு கவர்ஸ்ல டம்மு டும்மு டும்மு. அவர் அவுட் ஆனதுமே பென் ஸ்டோக்ஸ் அரௌண்ட்ல விக்கெட்ல வந்து எடுத்திருப்பாரு. அதுல நிறைய இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்டு த பாடி போடுவாங்களே, அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஓடி வந்து இன்டு த பாடி ரைட் ஹேண்டர் போட்டானா அவர் ஒரு கை எடுத்துருவார், ஒரு கையில தான் ஆடுறாரு, இப்படிதான் ஆடுறாரு. ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு வீக்னஸா இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா மேபி க்ளோசர் டு த பாடி ஒரு ஹிப் லெவல்ல போட்டா ஒரு இஷ்யூ இருக்கு கண்டிப்பாவே. நிறைய பால்ஸ் நான் நோட் பண்ணும்போது அவர் மேட்ச் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு.